பெங்களூரில் ஜூலை 23ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை சோழர் மன்னர் பரம்பரை இயக்கத்தின் சார்பில் முனைவர் சி.எஸ். வேலுபிரபாகரன் தலைமையில் புலிகேசிநகர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தமிழ் தலைவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் பெங்களூரு தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு சோழர் மன்னர் பரம்பரையின் நிறுவனத் தலைவரும் சேவாரத்னா முனைவர் சி.எஸ். வேலுபிரபாகரன் பேசுகையில், கர்நாடகத்தில் தமிழர்கள் குடியேறியவர்கள் என்று கூறுவது முற்றிலும் தவறு. அவர்கள் இந்த மண்ணில் பூர்வகுடிகள். 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்னர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த மண் சென்னை மாகாணத்தில் இருந்தது. அதற்கு முன்பு கர்நாடகம் உள்ளிட்ட மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா ஆகிய நாடுகளை சோழர்கள் ஆண்டு கொண்டிருந்தனர். அந்த சோழர் மன்னர் பரம்பரையில் வந்தவர்கள் நாம். எனவே இங்கு வாழும் தமிழர்களுக்கு எந்த தாழ்வு மனப்பான்மையும் வேண்டாம். தேங்காய் நார் உரித்தால் அது வெறும் நார்தான். ஆனால் அதனையே திரித்தால் அந்த கயிறு மூலம் யானையையே கட்டிப் போடலாம். எனவே கர்நாடகத்தில் வாழும் தமிழர்கள் தேங்காய் நார் போல் பிரிந்து கிடக்காமல் திரித்த கயிறு போல் ஒற்றுமையாகி நமது பலத்தை காட்ட வேண்டும். அப்படி காட்டினால் மட்டுமே இங்கு அரசியல் உள்ளிட்ட அதிகாரப் பதவிகளை பெற முடியும். கர்நாடகத்தின் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தமிழர்கள் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளனர். அதேபோல் பெங்களூரின் பல வார்டுகளில் மாமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்து சிறப்பாக பணியாற்றியுள்ளனர். ஆனால் இப்போது கர்நாடகத்தில் தமிழர்கள் பல சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை நிர்ணயிக்கும் பலத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. எனவே வரும் காலங்களில் தமிழர்களிடம் ஒற்றுமையை ஏற்படுத்தி அவர்கள் எந்த கட்சியில் வாய்ப்பு கிடைத்து போட்டியிட்டாலும் அவர்களை கட்சி, ஜாதி, மதம் உள்ளிட்டவைகளை பார்க்காமல் தமிழ் மொழியால் ஒன்றிணைந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எனவே இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் முதல் கட்டமாக புலிகேசிநகர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ் தலைவர்களை ஒன்று திரட்டி விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் பெங்களூரு உள்ளிட்ட கர்நாடகம் முழுவதும் தமிழர்கள் அதிகம் வாழும் சட்டமன்ற தொகுதிகளில் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்படும். அதன் மூலம் அரசியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளில் தமிழர்கள் வெற்றி பெற்று கோலுற்ற வேண்டும். அதற்கான முன்னெடுப்பை எனது தலைமையிலான சோழர் மன்னர் பரம்பரை இயக்கம் எடுத்துள்ளது. இதற்கு கர்நாடகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவரும் ஆதரவு தந்து ஒன்றிணைய வேண்டும். நாம் ஒற்றுமையானால் இனி வரும் காலங்களில் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தமிழர்களை சேரும் என்றார். நிகழ்ச்சியில் யலஹங்கா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. சிவராஜ், பெங்களூரு தமிழ்ச் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தி. கோ. தாமோதரன், துணைத் தலைவர் அமுத பாண்டியன், எம். சாந்தகுமார், பி. எம். வி. ராஜா, எல். குமார், ஆதர்ஷா ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் செயலாளர் சம்பத், திருமதி வெண்ணிலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்வை தனம் ஏ. வேளாங்கண்ணி தொகுத்து வழங்கினார். தமிழர் அனைவரும் ஒற்றுமையாக இன்று கூடியிருக்கின்றோம். நம்மில் ஒற்றுமை வளர வேண்டும் என்பதற்காகத்தான் தம்பி வேலு பிரபாகரன் அவர்கள் மிகவும் அருமையாக இதை ஏற்படுத்தியிருக்கின்றார். நாம் ஒற்றுமைப்பட்டால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உண்மையை நாம் உணர வேண்டும். சோமேஸ்வரன் கோயில் கட்டுது சோழன், அங்க பக்கத்துல முருகர் கோயிலுக்கு அது எல்லாம் அங்க கட்டுதான். போய் பாருங்க கல்வெட்டுல. இப்ப நம்ம வெள்ளூர் ஹெலபிடின்னு அதெல்லாம் பீஸ் கல்லு. ஆனா நம்ம கல்லு கட்டிக்கிறாங்களே, கல்லுல எல்லாம் ஒரு கல்லுல கட்டிட்டு இருக்கிறாங்க. ஒற்றுமையா நீங்க ஓட் போட்டீங்களா டெஃபினட்டா ஒரு 10 கவுன்சிலர் ஜெயிக்க முடியும். தமிழர்கள் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க. கேஜிஎஃப்ல இருந்தாங்க, சாந்தி நகர், எலங்கால மெஜாரிட்டி கன்னடத்தவர்கள் இருந்தாங்க. கூட தமிழ்காரன் ஜெயிக்க வச்சாங்க. 2 பேரும் ஜெயிக்க வச்சாங்க. சீனிவாசன் அவர் பாவம் இருந்துட்டாரு, அவரையும் ஜெயிக்க வச்சாங்க, என்னையும் ஜெயிக்க வச்சாங்க. தமிழர்களை ஒன்னா இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி. நான் ஒட்டி என் கையில ஒட்டி ஆகப்படுறதில்ல. பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஒரு தனி மரம் தோப்பாவாது, தனி ஒருவன் தானே, உங்களெல்லாம் சேர்ந்து தானே, நம்மளாம் சேர்ந்தாதான் ஒரு கட்டாயம் பண்ண. இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு தமிழர் ஃபர்ஸ்ட் தமிழை பத்தி பேசுறதுக்கு வைக்கப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தமிழ் மொழி மேல பற்றே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுல அம்மா அப்பா கூட மம்மி டாடி தான் சொல்றாங்க. அம்மா அப்பான்னு அசிங்கமா நினைக்கிறேன். ஒற்றுமே நம்ம வந்துட்டாக்கா ஒரு தேங்காய் நார் பட்சம் ஒரே ஒரு தேங்காய் நார் அதை கொடுத்தா அவர் கையில நம்ம பிச்சு போட்டுருவோம்.
அந்த தேங்காய் நாரை மொத்தமா நம்ம சேர்த்து கயிறா திணிச்சுட்டா ஏனையே கட்டி போட்டோம். நீ அம்மான்னு கூப்பிடுத்தாண்டா ஹிந்தியில அம்மி, அதுதான்டா இங்கிலீஷ்ல மம்மி. என் தமிழுக்கு முன்னாடி எல்லாமே டம்மி. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பாட்டு தான் ஞாபகம். இந்த பாட்டு நம்ம கர்நாடக மாநிலத்துல வாழ்ற தமிழருக்கும் பொருள். தாழ்வு மனப்பான்மை தமிழ்காரங்களுக்கு. இங்கிருந்து வந்தாங்களோ, அங்கிருந்து வந்தாங்களோ, திருவண்ணாமலையிலிருந்து வந்தாங்களோ, ஆம்பூர்ல இருந்து வந்தாங்களோ, ஊபி தார்வாடு 500 கிலோமீட்டர் அவன் இங்க வந்துருவான். நம்மளால ஒரு 150 200 கிலோமீட்டர்ல இங்க வந்தாங்க. ஏன்னா வெளிநாட்டுல வந்த மாதிரி வருது. இன்னைக்கு இது கர்நாடகா சர்க்கார் கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி மைசூர் சர்க்கார், அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணம். நான் மெட்ராஸ் மாகாணம் தான் இருக்கேன். எங்க ஊர் தான் பிரிக்கிறப்ப 1956 பிரிக்கிறப்போ இந்த ஊரு கர்நாடகா பிரிச்சாங்க. அர்ஜென்டா மைசூர்ல இருக்கிற கேபிட்டல் என்னது பெங்களூரு கேபிட்டலா பண்ணிக்கினாங்க. சுதந்திரம் வாங்கினதுமே இந்தியால இருக்கிற எல்லாமே சொன்னாங்க, எங்களுக்கு மொழி வாரியா மாநிலம் வேணும் அப்படின்னு. இதுக்கு நேரு ஒத்துக்கல. அன்றைய பாரத பிரதமர் இதுக்கு நேரு ஒத்துக்காதனால பல போராட்டங்கள் பண்ணாங்க. பல போராட்டத்துக்கு மத்தியில 1948 எஸ்கே தார் தலைமையில ஒரு குழு அமைச்சார் அன்றைய பிரதமர். இது சாத்தியமா பாருங்க, மொழி வாரிமா ஆகுமா. அன்னைக்கு அவரு எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு மொழிவாரி மாநிலம் தேவையில்லை, வேணும்னா நிர்வாகத்துக்காக நம்ம டிவிஷன் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமும் சண்டை ஓயாதனால 1952 பொட்டி ஸ்ரீராமுலுன்றவரு அன்னைக்கு ராஜாஜி சிஎம் வந்து அவர் முடியல. காரணம் என்னன்னா மெட்ராஸ் மாகாணத்துக்கு எல்லாம் தெலுங்குக்காரன் சிஎம்களா இருந்தாங்க. ஒரு தமிழர் சிஎம் வந்து அவங்க முடியல. அதனால 58 நாள் உண்ணாவிரதம் இருந்தார் பொட்டி ஸ்ரீராமுலு. எனக்கு தனியா ஆந்திரா வேணும், தெலுங்கு பேசுறவங்களுக்கு தனியா ஒரு மாநிலம் வேணும். 58 நாள் உண்ணாவிரதம் இருந்தவர் இறந்துட்டார். இறந்து மேல பெரிய கலாட்டம் ஆச்சு, பெரிய போராட்டம் ஆச்சு. போராட்டத்தை தடுக்கிறதுக்கு அப்புறமா 1952 பசல் அலின்ற ஒரு பேர்ல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இதை பார்டர் பிடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அவங்களும் ஆந்திராவை 1953 இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மாநிலமும் ஆந்திராவை கொடுத்தாங்க. குட்டந்தோட உள்ள அவங்க மெட்ராஸ் மாநில நாங்க இவங்க ஒத்துக்கல. சரி, மெட்ராஸ்க்காக 16 டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சாங்க. அதுல பறிப்பு வந்ததுதான் ஆந்திராவுக்கு சித்தூரு, புத்தூரு, காலஸ்திரி, திருப்பதி, புங்கனூரு, நெல்லூரு, இந்த ஊர்ல வாழ்ந்த தமிழர்கள்லாம் ஆந்திராவில் சேர்த்தாங்க. கோலார், தங்கவயல், பெங்களூரு, கொள்ளைகால், இன்னைக்கு ஆனூருன்னு சொல்ற மல்லிகைப்பேட்டை, இந்த ஊரை வந்து கர்நாடகத்துல சேர்த்தாங்க. இது என்ன நியாயம்? எங்க ஊரை தான் நீங்க பிரிச்சு கொடுத்துக்கிறீங்க. இன்னைக்கு பிரிச்சு கொடுத்த மேல நாங்களும் இங்க கன்னடமும் எங்க தாய்மொழின்னு தான் இருக்கிறோம். ஆனா எங்களை ஒண்டிதான் டார்கெட் பண்றீங்க. அதே போல திருவாங்கூர் சமஸ்தானத்தை பிரிக்கிறப்போ தமிழருக்கு அதிகமா இருக்கிற பாலக்காடு, தேவிக்குளம், பீர்மேடு இந்த பகுதிகள்லாம் பிரிச்சு அங்க பிரிச்சாங்க. இது கொடுத்த மேல நம்ம ஒற்றுமையா இருக்கிறோமா, விசுவாசமா இருக்குமா, நம்ம மேலே தான் டார்கெட் பண்றாங்க. சொந்த தமிழ்ல தேர்வு போறது, அதுக்கு நம்ம வருத்தப்பட போறது. நம்ம அவங்களுக்கு விசுவாசமா இருந்தோம், நம்மளுக்கு பிரச்சனை. காரணம் என்ன? அசம்பிளில நம்மளுக்குன்னு சாதகமா எம்எல்ஏங்க இல்லை, நம்மளுக்கு பேசுறதுக்கு எம்எல்ஏ இல்லை, யாரும் இல்லை. அதனால நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்குது. மணி பிரபலம்ன்றது ஆரியருங்க பிராமணருங்க இந்த நாட்டுக்கு எட்டுன்னு வந்தாங்க. மணி பிரபலம்னா மணியோட பவளமும் சேர்ந்தா அது ஜொலிக்கும், சமஸ்கிருதமோட தமிழும் சேர்ந்தாக்கா அது சிறப்பா இருக்கும், இது கடவுள் பாசை, இதை பேசினா நீங்க நல்லது அப்படின்னு எட்டு வந்துதான் நான் சோழ மன்னர் பாரம்பரியம் வச்சுக்கிறது. ஒவ்வொரு தமிழனும் மன்னர் பாரம்பரியன்ற ஒரு புது பேர் தான். ஒவ்வொரு தமிழும் கண்டிப்பா ஒவ்வொரு தமிழனும் மன்னர் பரம்பரை தான். ஏன்னா இந்த நாடை சோழர் தான் ஆண்டார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேம் கட்டினாரு. நீங்க நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு போயிருப்பீங்க. வேளாங்கண்ணிக்கு போறப்ப கல்லணைக்கு போயிருக்கீங்க. இந்த கல்லணை டேம் தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டேம். எவ்வளவு பேருக்கு தெரியும்? உலகத்திலேயே, இந்தியாவில இல்ல, உலகத்திலேயே பழைய டேம் அது ஃபர்ஸ்ட் டேம் அவர் கட்டினதான். இன்னைக்கும் வந்து இங்கிலீஷ்காரன் அதை பார்த்து கிராண்ட் டேம்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அது மேல ஜனங்க சர்வீஸ் பண்ணுக்கிறாங்க.
அந்த அளவுக்கு முதல் இன்ஜினியர் அவர் தான். இப்ப நீங்க கூடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நாங்க இதோட விட போறதில்லை. ஒரு மீட்டிங் பண்ணி ஒரு தமிழ வாழ்க்கை சிறப்பா ஒண்ணு இருக்க போறதில்லை. இளைஞர்கள் எவ்வளவு பேர் வந்து இளைஞர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எத்தனை வரலாறு உங்களுக்கு வரலாறு இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியும். ஒரு தமிழர் ஒரு 2 வீலர் உருவாக்கி, பேருந்து பேர்ல பஸ் உருவாக்கி, அவர் உருவாக்குற வேண்டியதுதான் போறோம். டிவிஎஸ் என்ற கம்பெனி தான் முதல்ல இந்தியாவில் 2 வீலர் உருவாக்குனவரு ஒரு தமிழர். எவ்வளவு பெருமை. இன்னைக்கு பேர் தான் ஒருத்தர் பிச்சை. ஆனா அவர்கிட்ட தான் கூகுள் மேப் போட்டு போறோம். அவர் சுந்தர் பிச்சை. அவர் ஒரு தமிழர் இல்லையா? அது எவ்வளவு பெருமை இல்லையா நம்மளுக்கு? அந்த மாதிரி தமிழருடைய வரலாறு, நான் தமிழன்ற ஒரு பெருமை நீங்க கொள்ளணும். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு பொறுமையா என்னுடைய பேசுகிறதுக்கு உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த